இருக்காங்க, ஒரே ஆபீஸ்ல வேலை செய்றீங்க. ஆடி மாசம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு. இந்த மாசம் பூராவும் நீங்க ஒருத்தர் பார்க்க கூடாது. அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது. அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது. இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த குறும்பு செய்யறதுக்காக தானே 20,000 ரூபாய் செலவு பண்ணி தாலி கட்டிருக்கேன். அதுக்காக இங்கயா உங்க குறும்பு தரத்தெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கலாம். இப்ப காத்து வாங்குங்க. என்னங்க சொன்னா கேளுங்க. இதெல்லாம் வீட்டுக்கு அவங்கதான் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம் சொல்றாங்கல்ல. அப்புறம் என்னையா ஏன் இங்க வந்து உட்காந்து ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? எந்திரியா. ஏன்டா வாசு, ஏன் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? என்னடா பண்றது, அமாவாசை வருதோன்னு சாப்பாட்டுக்கு தான் வச்சாங்க. ஆனா ஆடி மாசம் வருதோன்னு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்களேடா அதிகார பசங்க. ஏன்டா 1982ல இருந்துகிட்டு 1892 மாதிரி பேசுற? ஃபார்மாலிட்டிஸ் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கண்ணா. போடா, நான் தூக்கி எறிஞ்சு என்னடா பண்றது? என் பொண்டாட்டி தூக்கி எறிஞ்சா தானே நான் ஜாலியா இருக்க முடியும். வாஸ்தவமான பேச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா, சாப்பாட்டுக்கு என்னடா பண்ற? செல்ஃப் தான். கல்யாணத்துக்கு முன்னாலதான் கஷ்டப்பட்ட, பரவாயில்ல. என்னடா பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கவலைப்படாதடா வாசு, ஒரு சங்கடத்துக்கு சமாதி கட்டுறேன். என்ன அப்படி முடிக்கிற? இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பெரிய பார்ட்டியா? ஆமாண்டா, பார்ட்டி ரொம்ப பெருசு. என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க? She's a famous film dancer சுலோச்சனா. ஆனானப்பட்ட ஆட்டக்காரி எல்லாம் முழுங்கிட்டு இப்படி உட்கார்ந்திருக்கா. சுலோ, அடிக்கடி வாசுன்னு சொல்லுவனே இவன் தான். ஓ, ஒன்னா படிச்சு ஒன்னா பாஸ் பண்ணி பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான். ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டான். கட்டின பொண்டாட்டியோட முகத்தை முழுசா பாக்கிறதுக்கு முன்னாடியே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பாலு, இவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்களும் என் கேஸ் தானே? சாச்சா, இவ எங்க ஆபீஸ் டைபிஸ்ட். ஒரு டைப்பான பொண்ணு. அழக படைச்ச ஆண்டவன் அறிவு படைக்கிறதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு பிறந்துட்டா. எங்க ஆபீஸ்ல இருக்க அத்தனை ஆம்பளைகளும் இந்த பொண்ணையே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணி தெரியுமா? இந்த பயல 5 வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கா. இவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பாவம் நொந்து போயிட்டா. அப்புறம் பார்த்தேன், பாவமா இருந்தது. சரி வா, உன் கவலையும் நான் தீர்த்து வச்சிடறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். சிறுக்கு, அவங்க 2 பேர்த்தோட கவலையும் நம்ம தான் தீர்த்து வைக்கணும். ஓகே? இந்தாடா புடி. இந்தா, இது எனக்கும் சிலுக்கும் ஜாலி. இந்தா. Cheers. Cheers. பாலு, இப்ப நீ போற ரூட்டே சரியில்லை. உள்ள கொஞ்சம் போட்டு பாடுற, அப்பதான் என் ரூட் என்னன்னு உனக்கு புரியும். இது உனக்கு அசிங்கமா தெரியல? அசிங்கமா? 2000 ரூபாய் செலவு பண்ணி இந்த விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வீண் அடிச்சிடாத கண்ணா. பாலு, சாருக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? சாரா? சாரே ஒரு ப்ராப்ளம் தான். டிப்ஸ் சாப்பிடுங்க. எனக்கு தெரியும் பிராண்டி குடிச்சா சிப்ஸ் சாப்பிடணும்னு. மூஞ்ச முகர கட்டையா பார்க்கவே சைக்கிள் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். பாலு, எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே தூக்கி மீச்சிடுவேன். இவ்வளவு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், இவ்வளவு கூட்டிட்டு வந்து என்ன கும்மாளம் அடிக்க சொல்றேன். பார்ட்டி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். மூஞ்ச முகரை. ஐயோ, என்னது ஒரே புழுக்கமா இல்ல? ராணி, வாயன் பீச் பக்கமா போய் காத்து வாங்குவோம். பாலு, என்ன பாலு? பாரு, வாச்சதுதான் சந்தோஷம்னு ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் தான் வாச்சிருக்கேன். இந்த பாட்டில புடி புடி. ஃபாலோ மீ. வாசுகண்ணா, போட்டுமா? ஜாலி ஜாலி. எங்க உங்களுக்கு அந்த பொம்பளை கண்டு அவ்வளவு கோவம் வருது? பொம்பளை அவ சொதுப்பாத வா. இப்படி ஐயோ, இது வேற நடுவுல. குடு குடு. ஆனாலும் நீங்க அந்த பொம்பளைய அப்படி வெறுக்க கூடாது. என் பொண்டாட்டியை தவிர எல்லா பொம்பளைக்கு மேல எனக்கு வெறுப்பு தான். என் மேல கூடவா? ஏய்,
ச்சே, நீ ஒரு பொண்ணா? யோ அவசரப்பட்டு அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுத்துறாதீங்க. ஏய், என்ன தொடாத. கட்டின பொண்டாட்டி புரிஞ்சாலும் கற்போட இருக்கிறவன் தான். யோ நீ வேணா ராமனா இருந்துக்க, நான் சீதை இல்ல. ஏய், விட்டு முடிக்காதீங்க. எச்சி விடு. சீ. யோ யோ கொஞ்சம் முகர கட்டேன். பார்க்கவே சைக்கிள். பார்ட்டி முடியற வரைக்கும் என்ன டச் பண்ண கொன்னுடுவேன். ராதா இத 1+1 அடிச்சு கொடுத்துட்டு இப்பவே அடிச்சிடுறேன். என்ன ஏதாவது மேட்டர் உண்டா? ஒண்ணுமில்ல ராதா, கரெக்டா தப்பு இல்லாம டைப் அடிக்கிற. ஆனா ஆண்டா உன் தலையெழுத்த தப்பு தப்பா அடிச்சு வச்சுட்டான். என்ன சொல்றீங்க? விதின்னு ஒண்ணு இருந்தா அதை யாராலமா மாத்த முடியும்? கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்களேன். ராதா, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு நரகத்துல நிச்சயம் செய்துட்டாங்க போல இருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குமா? ஏற்கனவே கசந்து போயிருக்கிற. இந்தா இந்த காபி சாப்பிடு. உனக்காகவே சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லிருக்கேன். என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க, நரகம் நீங்க, சொர்க்கம் நீங்க, ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களே. ஒண்ணுமில்லம்மா, சொல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். முடியல, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இத பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும். சொல்றது இப்படி அறகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்பறீங்க? சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏன்னா உன் புருஷன் மேல ரொம்ப பாசம் உனக்கு. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த 1 மாசமா நீ என்ன பாடுபறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ராணி, என்ன சொல்றீங்க? ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு சினிமாக்காரி, அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ, அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா, அவளுக்கும் உன் புருஷனுக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன். அதை நான் சமீபத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா? நேத்திக்கு கூட உன் ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. யாரு? என்ன சொல்றீங்க? நோ நோ, இத நான் நம்ப மாட்டேன். நீ நம்பாம இருந்தீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா உன்னையும் உன் புருஷனையும் பிரிச்ச பாவத்துக்கு நான் ஆளாக வேண்டாம் பாரு. தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் நீ நம்பாதம்மா. என்ன நீயா சந்தேகப்படுற? அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? ஆமா ராதா, சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவும் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன். நீ வேணும்னா ஆபீஸ்ல யார்ட்டாவது கேட்டுப்பாரு. எத்தனையோ பெண்கள் என்ன நீ ஒரு ஆம்பளையான்னு கூட கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்காக நான் கவலையே படல. நான் ஒரு காட்புள்ள ஆம்பளையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் நீ சந்தேகப்படுறியே? என் மேல தப்பா நினைக்கிறியே? நான் உங்களை நம்பிடுங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அயோக்கியத்தனை பண்ணிட்டீங்க. ராணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நான் நம்ப மாட்டேன். ராணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ராணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஏய், சக்சஸ் என் கூட பிறந்ததுடா. ஏன் தெரியுமா? கடவுள் எப்பவுமே என் கூட இருந்துகிட்டு இருக்கார். ஆமா, வாய் கிழியே பேசுவேன், என்ன வம்பல மாட்டி விடுவேன். என்னடா சொல்ற? பின்ன என்னடா, படிதாண்டா பத்தினி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் இந்த வம்பல மாட்டி விட்டுட்டியடா. அன்னைக்கு நடந்த பார்ட்டி விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு என்ன ரொம்ப சந்தேகப்படுற. ஏண்டா 10 நிமிஷம் போறியா? வாய முடுற அறிவு கட்டவனே. ஒருத்தியோடு வாழ்ந்து ஒருத்தியோடு சாகணும் தான் ஆடி மாச கொடுமைக்கு ஆளானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. சரி, படல விடு. ஆனா என் பொண்டாட்டி சந்தேகப்படுறாளேடா. அவ சந்தேகப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். யோசிக்கிறத எனக்கு அறவிழத்துக்கு முன்னாடி யோசிடா. ராதா, வாங்க பாலு, வாங்க உட்காருங்க. ராதா, வீட்டுல குப்பை இருந்தா அதை உடனே கூட்டிடணும். மனசுல சந்தேகம் வந்தா அதை உடனே வெளியே கூட்டிடணும். என்ன பாலு, என்ன சொல்றீங்க? ராதா, உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைங்களை சந்தேகப்படலாம். ஆனா அந்த சீதையோட ஹஸ்பண்ட் ராமனையும் இந்த ராதாவோட ஹஸ்பண்ட் வாசுவியும் சந்தேகமே படக்கூடாது. ஓஹோ, உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்ல வந்தீங்களா? இல்ல ராதா, உன் ஹஸ்பண்ட பத்தி சொல்றேன். ராதா, அந்த பதிவிரதை சீதைக்கு ஒரு ராம மாதிரி உனக்கு ஒரு வாசு. வீணா அவனை போய் சந்தேகப்படுறேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு.
உன்னை சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நடிகை சுலோச்சனாவோட அவனை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் ராங் கால்குலேஷன் தாதா. படத்துல அவன் ஒரு சீன் வந்தாலும் சரி, இவன் அந்த தியேட்டர் விட்டே வெளிப்படுவான் தெரியுமா? சந்தேகத்தை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கிறத விட வாயை திறந்து கேட்டுறது நல்லது இல்லைங்களா? கேட்கறது ராதா, வேணும்னா பேப்பர்ல எழுதி தர சொல்றேன். தாதா, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் கூட 4 வருஷம் தான் கேரண்டி தரோம். ஆனா வாசுவுக்கு நான் ஆயுள் பூரா கேரண்டி தரேன். உண்மையை தான் சொல்றேன் ராதா, நிச்சயமா நீ அவன் நம்பலாம். விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்து விடு கண்ணே. அன்பன் வாசு. இந்தபா, இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்க சொல்லு. கொண்டு போய் கொடு. இங்க வாப்பா, இந்த ஃபைலை A4 கிட்ட கொடு. ரங்கசாமி, இந்த ஃபைலை A6 கிட்ட கொடுத்துரு. Mr. Vasu, what do you mean by writing letter to me? Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool, I am going to report this matter to the manager. வாசு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூப்பிடுறிய, இது உனக்கே விரசமா தெரியல? ஏன்னா எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ, கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம்? சார், என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். அடடே, ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. I am sorry. தம்பி, இன்னைக்கு ஆவணி 1ஆம் தேதி, நல்ல நாள். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, மாமா, தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டியூட்டிக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு விவசாய கிடையாது. வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது? நானாவது நாசுக்கா விரட்டினேன். ஆனா இந்த 1 மாசமா அவங்க என்ன விரட்டில அடிச்சாங்க. இது பாருங்க, பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சிருக்காங்களே. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவாயில்ல. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நேரா ஆபீஸ் போறீங்க, சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பார்க்கணும். போங்க போங்க. என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாளே துரத்துறிய? நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது. 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க, அடிதான் விழும். கொண்டாட வந்தான்
கொண்டாட வந்தான் ஆசையிலே பூச்சூடி நின்றேன் அவன் மார்பில் நானே பொன்மாலை அன்பு பாதையிலே நான் தினம் இந்த பூவிரிப்பேன் அன்பு பாதையிலே நான் தினம் இந்த பூவிரிப்பேன் சிறகை விரியுங்களே